அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி இறந்தவச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வரி விதிப்பு பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைப்பு. தேர்தல் விதிமுறை மீறல்கள் குறைந்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அறிக்கை. 35 வருடங்களின் பின்னர் காங்கேசன்துறை பலாலி இடையிலான அரச பேருந்து சேவை இன்று ஆரம்பம். நுவரெலியா இஸ்கிராப் தோட்ட மக்கள் வெள்ளம் காரணமாக இடம்பெயர்வு. தொடர்வன முதன்மை செய்திகள். அமெரிக்க வரி விதிப்பு பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட வரி தொடர்பிலான பிரச்சினைக்கு நீண்டகால அடிப்படையில் தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். ඒකාබද්ධ ප්‍රකාශය නිකුත් වන කාලය පිළිබඳ මට වෙලා කියන්න බෑ. නමුත් අපි බලාපොරොත්තු වෙනවා යම් එකඟතාවයකට පැමිණියාට පසු ඒ ගැන කතා කරන්න. තවමත් මේ සාකච්ඡා අවසන් වෙලා නැහැ. அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட வரி இலங்கையை மாத்திரமல்ல உலக நாடுகளை பாதிப்படைய செய்துள்ளது. எமக்கு 90 நாட்கள் வழங்கப்பட்டுள்ளதால் குறுகிய காலத்தில் எவ்வாறான தீர்மானங்களை எடுக்கலாம் என யோசிக்கிறோம். அமெரிக்காவுக்கு சென்றுள்ள இலங்கை குழுவினர் அங்கு பல்வேறு மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். கலந்துரையாடல்களின் முடிவில் எவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். மேலும் இந்த பிரச்சினையில் நீண்டகால அடிப்படையில் தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. புதிய சந்தை வாய்ப்புகளை தேடுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் உள்நாட்டில் கலந்துரையாடல்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுத்து வருகிறார். යම් එකඟතාවයකට පැමිණියාට පසු ඒ ගැන කතා කරන්න. තවමත් මේ සාකච්ඡා අවසන් වෙලා නැහැ. பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோத தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடத்தி செல்லல் குறித்த விசாரணைகள் ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பிரகாரம் ஜனாதிபதி அலுவலகத்தினால் அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ள நிலையில் குறித்த அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் மே 3ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் மே 3ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். அதன்படி மே 3ஆம் தேதி முதல் தேர்தல் நடைபெறும் நாள் வரை அமைதி காலம் அமலில் இருக்கும் எனவும் அக்கால பகுதியில் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இன்று வரை வீடு வீடாக சென்று உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினத்திற்கு பின்னர் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னர் தங்கள் பகுதியில் உள்ள உப தபால் அலுவலகத்திற்கு சென்று தமக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம். இம்முறை உள்ளூராட்சி தேர்தலின் போது வாக்களிக்கும் போது சுண்டுவிரலை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது என சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார்.
தேர்தல் விதிமுறை மீறல்கள் குறைந்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. தேர்தல் விதிமுறை மீறல்கள் குறைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனநாயக விழுமியங்களை பேண வேண்டும் எனவும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்டமீறல்களில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளதை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அவதானிக்கிறது. இது தேர்தல்களை நடத்துவதில் ஒரு சாதகமான முன்னேற்றத்தை குறிப்பதோடு இலங்கையில் ஜனநாயக செயல்முறைகளை வலுப்படுத்துவதில் அரசியல் பங்குதாரர்கள், தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மக்களின் கூட்டு முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கிறது. கடந்த தேசிய தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் தேர்தல் சட்டமீறல்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாலும் அவை தொடரும் நிலை ஜனநாயகத்தின் நேர்மையை தளர்த்துவதோடு தேர்தல் செயல்முறையின் மீதான மக்களின் நம்பிக்கையும் சிதைக்கிறது. ஆளும் கட்சி பிரதிநிதிகளை அதிக எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கும் உள்ளூராட்சி பிரிவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிடும் சர்ச்சைக்குரிய பொது அறிக்கைகள் கவலையை அதிகரிக்கின்றன. இத்தகைய கருத்துக்கள் வாக்காளர் சுதந்திரத்தின் மீது முறையற்ற செல்வாக்கு செலுத்தப்படுவதற்கான தீவிர தகவலை எழுப்புகின்றன என டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் குறிப்பிட்டுள்ளது. காங்கேசன்துறை பலாலி இடையிலான அரசு பேருந்து சேவை இன்று ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பலாலி இடையிலான அரசு பேருந்து சேவை 35 வருடங்களின் பின்னர் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர். கடந்த 10ஆம் திகதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை இன்றைய தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது. பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறிய தருவதாக பிராந்திய முகாமையாளர் தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்டு மானிப்பாய், ஆலங்குழாய், அளவட்டி ஊடாக தெல்லிப்பளை நோக்கி முன்னெடுக்கப்படும் வகையில் ஒரு பேருந்து சேவையும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் ஆலோசனைக்கமைய இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் ஜீவக பிரசன்ன புரசிங்கவின் பிரசன்னத்துடன் பேருந்து சேவைகள் ஆரம்பமாகியுள்ளன. நீண்ட காலங்களுக்கு பின்னர் குறித்த வழித்தடங்களூடாக பேருந்து சேவை மீள ஆரம்பித்ததால் பொதுமக்கள் பலரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா உள்ளிட்ட போக்குவரத்து சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். பஸ் சேவையானது எல்லோருக்கும் ஒரு பயன்படக்கூடியதாக இருக்கும். அத்தோடு இந்த பஸ் சேவை போகின்ற பாதைகளில் இருக்கின்ற காணிகளையும் விரைவில் நாங்கள் எல்லாம் விடுதலை செய்து மக்கள் குடியமர்ந்து இந்த பஸ் சேவையை முழுமையாக பயன்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் இதை செய்தருவோம். மிக விரைவில் நாங்கள் எல்லாத்தையும் இந்த பாதைகளையும் திறந்துவிட்டு அடுத்தாக இந்த காணிகளையும் மக்களின் காணிகளை மக்களுக்கு கையளிக்கிற நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக நாங்கள் இன்னும் 2 பஸ் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்துள்ளோம். அடுத்த ஒரு பஸ் சேவை 749 பஸ் சேவை அது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து சண்டிலிப்பாய், ஆலங்குழாய், அளவட்டி ஊடாக தெல்லிப்பளை வரை இருக்கிற பஸ் ஒன்று, அடுத்த இன்னும் ஒரு 773 என்று மூளாயிலிருந்து பருத்துறை போகிற பஸ் சேவை அதையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இவ்வாறாக மக்களின் நலன் கருதி நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே உங்கள் இந்த பஸ் சேவையை மக்கள் தாராளமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு 40 ஆண்டு காலமாக மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்ட ஒரு பாதையாக இருந்தது. இப்போது மக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்திருக்கிறார்கள். இந்த பாதையூடாக பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய இடங்கள் இருக்குது. அதாவது கூடிய அளவுக்கு போகக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் மக்கள் இருக்கப்படுகினால இதை நான் முக்கியமாக கேட்டுக்கொள்கிறேன். பாதை திறந்த மாதிரி இல்லை, எங்களுடைய மக்களுடைய காணிகளையும் விட்டுத்தர என்பதை ஜனாதிபதி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ஜனாதிபதி ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு நல்லொரு திட்டத்தை செய்து தர வேண்டும் என்பது இதன் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். இளையோரை போதைப்பொருள் பாவனையில் இருந்து பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என மன்னர் மெசிடோ நிறுவன பணிப்பாளர் ஜாக்சன் பிகிடாரோ வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களில் காணப்படும் போதைப்பொருள் பாவனை குறித்து இளையோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப்பொருள் பாவனையில் இருந்து இளையோரை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என மன்னர் மெசிடோ நிறுவன பணிப்பாளர் ஜாக்சன் பிகிடாரோ வலியுறுத்தியுள்ளார்.
மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் போதைப்பொருள் வேண்டாம், நமது இளையோரை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வு இன்று மன்னாரில் இடம்பெற்றது. இதில் இளைஞர் யுவதிகள், திணைக்கள அதிகாரிகள் உள்ளடங்கலாக பலர் பங்கேற்றனர். இதன்போது தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர் பசீர் முகமது ரசாக் விழிப்புணர்வு கருத்துக்களை முன்வைத்தார். இங்கு உரையாற்றிய மெசிடோ நிறுவன பணிப்பாளர் ஜாக்சன் பிகிடாரோ போதைப்பொருள் தொடர்பில் வடக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இளையோர் மத்தியில் விழிப்புணர்வை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். தீவிரங்களாக இருக்கலாம், மற்றது கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், பூநகரி பகுதிகளை பிரதமான ஒரு போதை வஸ்து மையங்களாக இலங்கையில பார்க்கக்கூடிய ஒரு அபாயகரமான அல்லது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இன்று வரைக்கும் அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த போதை வஸ்துக்களுக்கு எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய குழந்தைகள் அன்று சிலரினால் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு பரந்த அளவில் எங்களுடைய பாடசாலை சமூகத்தை கூடிய சீரழிக்கக்கூடிய நிலையில் அது ஒரு மிகவும் பரந்த அளவில் அதை பயணிக்கக்கூடியதாக நாங்கள் பல்வேறு ஊடகங்களையும் பல்வேறு நீதிமன்ற சாட்சியங்களையும் பல்வேறு விடயங்களையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு அபாயகரமான நிலை, அதனை எவ்வாறு நாங்கள் தகர்க்கலாம் அல்லது எவ்வாறு அந்த அநீதிக்கு எதிராக கூட்டாக குரல் கொடுக்கலாம். பலர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், பலர் கூட்டாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் ஒரு செயற்திட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் இணைந்து மன்னார், யாழ்ப்பாணம் உள்ள தீவுகள் இவ்வாறான வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கின்றோம். மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியில் உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியில் இருந்து 2024ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் எஸ் சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் ஷாமினி ரவிராஜ் கலந்து சிறப்பித்திருந்தார். சாதனை படைத்த மாணவிகள் பாடசாலை நுழைவாயிலிருந்து பேண்ட் வாத்தியங்களுடன் அழைத்து வரப்பட்டு பாடசாலை வளாகத்தில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மகாஜன கல்லூரி மாணவி அபிஷா குணராஜா கலைப்பிரிவில் மாவட்ட நிலையில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அபிஷா குணராஜா உட்பட கலைப்பிரிவில் இருந்து 7 மாணவிகளும், வர்த்தக பிரிவில் இருந்து 6 மாணவிகளும், இடெக் பிரிவில் இருந்து 1 மாணவியும், பிடெக் பிரிவில் 8 மாணவிகளும் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 198 மாணவிகளில் 127 மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு நுழைவதற்கான தகுதியையும் பெற்றுள்ளனர். மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வில் பாடசாலை பிரதியதிபர், ஆசிரியர்கள், மாணவிகளின் பெற்றோர்கள், பாடசாலை நலன் விரும்பிகளும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா இஸ்கிராப் தோட்டத்தில் வெள்ளம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பிற்பகல் நேரத்தில் கடுமையான மழை பெய்து வருகின்றமையினால் நுவரெலியா இஸ்கிராப் தோட்டத்தில் பெரும்பாலான தாழ்நில பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. நுவரெலியாவில் நேற்று பிற்பகல் பெய்த பலத்த மழையால் தாழ்நில பிரதேசத்தில் வசித்து வந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். அதில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீர் முழுமையாக வீடுகளுக்குள் புகுந்ததால் வீடுகள் சேதமடைந்துள்ளதால் மக்கள் மிகுந்த அசௌகரியங்கள் எதிர்நோக்கியுள்ளனர். இதனால் 16 குடும்பங்களை சேர்ந்த 61 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தோட்ட ஆலயத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். எனினும் தற்போது வெள்ள நீர் வடிந்தோடிக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் வெள்ளம் புகுந்த பல வீடுகளில் மக்கள் வசிக்க முடியாத நிலையே காணப்படுகிறது. மேலும் குடும்ப வருமானத்திற்காக விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த அதிகமானோர் மழை வெள்ளம் காரணமாகவும் தமது தோட்டங்களில் பயிரிடப்பட்ட மரக்கறி வகைகள் அனைத்தும் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் பாரிய நட்டத்துடன் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றமையினால் பாதுகாப்புடன் செயல்படுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று இரவு 11 மணி வரை வானிலை முன்னறிவிப்பு அமலில் இருக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த வகையில் திறந்த வெளியில் அல்லது மரங்களுக்கு நிற்பதை தவிர்த்தல், வயல்வெளி, தேயிலை தோட்டம், விளையாட்டு மைதானம் மற்றும் நீர்நிலைகள் போன்ற திறந்த இடங்களில் இருப்பதை தவிர்த்தல், திறந்த வெளியில் கைத்தொலைபேசிகளை உபயோகிக்காமல் இருத்தல், மின்சார உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல், சைக்கிள், உழவு இயந்திரம் மற்றும் படகு போன்றவற்றை பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்தல் போன்ற ஆலோசனைகளை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அவசர நிலைமைகளில் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரியின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு பாணந்துறையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு பாணந்துறை ஹிரணை மேற்கு மாமல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹிரணை மேற்கு மாமல்ல பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெரியாத இருவர் வீடொன்றில் இடம்பெற்ற விருந்துபசார நிகழ்வில் பங்கேற்ற 2 நபர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த இருவரும் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அவர்களில் 35 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்ற நபர் பாணந்துறை பிரதேசத்தில் வசிக்கும் 20 வயதுடைய இளைஞர் என்பதுடன் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிதாரிகள் இருவரும் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவரான குடு சலிந்து எனப்படும் சலிந்து மல்ஷிக என்பவரின் தலைமையில் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இலங்கை மத்திய வங்கியின் 2024ஆம் ஆண்டிற்கான நிதியியல் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியின் 2024ஆம் ஆண்டிற்கான நிதியியல் அறிக்கைகள் மற்றும் தொழில்பாடுகள் தொடர்பான அறிக்கையை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவிடம் கையளித்தார். அறிக்கையின் பிரதியொன்றை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்காவிடமும் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மத்திய வங்கியின் உயர் அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டனர். சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 3வது வெற்றியை தாம் பெறுவதில் சந்தேகமில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று மாலை தெமட்டகொடை பகுதியில் இடம்பெற்றது. அதன் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மே 6ஆம் தேதி வெற்றிகரமான பயணத்தின் 3வது வெற்றியை நாம் பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. திருடர்கள் இல்லாத ஒரே தளம் என்றால் அது எம்முடைய தளமாகும். முதல் மே 6ஆம் திகதி வெற்றிகரமான பயணத்தின் 3வது வெற்றியை நாம் பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. திருடர்கள் இல்லாத ஒரே தளம் என்றால் அது எம்முடைய தளமாகும். முதல் வரவு செலவு திட்டத்தில் இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு தேவையான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் சுதந்திரமாக வாழவும் சரியானதை தேர்வு செய்யவும் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். மாற்றத்திற்கான 3வது படி நாம் எடுக்க வேண்டும். தெமட்டகொடையில் உள்ள மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். குற்றச் செயல்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் இடம்பெறுவதற்கு அரசியல் செல்வாக்கு கடந்த காலங்களில் காணப்பட்டமையே காரணமாகும். அதன் காரணமாகவே குற்றச் செயல்கள் அதிகரிக்க ஆரம்பித்தன. அதன் காரணமாகவே போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் சுதந்திரமாக செயல்படுகின்றனர். ஆனால் நாம் தற்போது அத்தகையதொரு அரசியல் செல்வாக்கை வழங்கப் போவதில்லை. சட்டம் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. சட்டத்தை மீறினால் அனைவருக்கும் சமமான தண்டனை நடைமுறைப்படுத்தப்படும். தேசிய மட்டத்தில் நாம் மேற்கொண்ட மாற்றத்தை உரியவாறு செயற்படுத்த தேவையான உள்ளூராட்சி மன்றங்கள் எமக்கு அவசியம். அதனூடாகவே வளமான நாடு அழகிய வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க முடியும்.
විශේෂයෙන් මේ ප්‍රදේශයේ මිනිස්සු මේ දිස්ත්‍රික්කයේ தலவாக்கலையில் மேதின கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க அரச சொத்துக்களை பயன்படுத்தி தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்துக்களை வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். ජනාධිපතිවරයා රාජ්‍ය දේපල පාවිච්චි කරමින් තමයි මැතිවරණ ව්‍යාපාරයට යෙදෙන්නේ. ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தை இம்முறை தலவாக்கலையில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். மலையக பெருந்தோட்டங்களில் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளது. ஆதலால் அதனை முன்னிறுத்தி மே தின கூட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளோம். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் தொடர்ச்சியாக பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறது. அரசு சொத்துக்களை பயன்படுத்தி ஜனாதிபதி தனது தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுக்கிறார். இதுகுறித்தும் இன்னும் பல்வேறு விடயங்கள் குறித்தும் நாம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளோம். மேலும் நாட்டில் தினமும் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அவற்றை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என அரசாங்கம் கூறுகிறது. தேசிய பாதுகாப்பும் பொதுமக்கள் பாதுகாப்பும் வெவ்வேறான விடயங்கள் அல்ல. அதனை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ජනාධිපතිවරයා රාජ්‍ය දේපල පාවිච්චි කරමින් තමයි මැතිවරණ ව්‍යාපාරයට යෙදෙන්නේ. 2025 ஆண்டுக்கான திட்டங்களின் நடைமுறைப்படுத்தலில் முன்னேற்றம் எதிர்பார்த்த அளவில் இல்லை என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான திட்டங்களின் நடைமுறைப்படுத்தலின் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ள வடக்கு மாகாண ஆளுநர் நாவன வேதநாயகன் அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் ஒதுக்கப்பட்ட நிதியை ஒதுக்கிய திட்டங்களுக்கு உரிய காலப்பகுதிக்குள் செலவு செய்ய முடிக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மீளாய்வு கூட்டம் இன்று ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர் திட்டங்களின் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இல்லாமல் உள்ளது. திட்டங்களுக்கான ஒப்பந்தக்காரர்களை தெரிவு செய்யும் போது அவதானம் தேவை. குறைந்த விலையில் கேள்வி கூறலை சமர்ப்பித்து ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிடுவார்கள். தவறு இழைக்கும் ஒப்பந்தக்காரர்களை கருப்பு பட்டியலில் உள்வாங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் எஸ் குகதாசன் நிதி முன்னேற்றம் தொடர்பில் ஒவ்வொரு அமைச்சுக்கள் திணைக்களங்கள் ரீதியாக தெரியப்படுத்தினார். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு கோரிய அவர் கட்டுநிதி விடுவிப்பு தொடர்பில் தாமதங்கள் ஏதுமில்லை என குறிப்பிட்டார். அதேபோல் மாகாணத்திற்கு எதிர்பார்க்கப்பட்ட வரி வருவாய் உரியவாறு காலாண்டிற்குரியது கிடைக்கப் பெற்றுள்ளது எனவும் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள நிலையான வைப்பு நிதியை அந்த பிரதேசங்களின் சிறிய அபிவிருத்தி வேலைகளுக்கு பயன்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்திய ஆளுநர் வருமானம் குறைந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாகாணத்தின் நிதியை வழங்குவது தொடர்பில் பரிசீலிக்கலாம் என குறிப்பிட்டார். நிரல் அமைச்சுகள் திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்தால் நிதியை விடுவிக்க தயாராக உள்ள நிலையில் தேவையான திட்டங்களை சமர்ப்பித்து நிதியை பெற்று நடைமுறைப்படுத்துமாறும் ஆளுநர் அறிவுறுத்தினார். இதன் பின்னர் திட்டங்களின் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் வடக்கு மாகாண திட்டமிடல் பிரதி பிரதம செயலாளர் எம் கிருபாசுதன் ஒவ்வொரு அமைச்சுக்கள் திணைக்களங்கள் ரீதியாக தெளிவுபடுத்தினார். 2025 ஆண்டிற்கான வடக்கு மாகாண சபையின் நிதி கூற்றறிக்கை இந்த கூட்டத்தில் வைத்து வடக்கு மாகாண ஆளுநரிடம் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளரால் கையளிக்கப்பட்டது. இந்த முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் தற்போது முருங்கை மற்றும் மாம்பழச் செய்கையில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்கம் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. அது தொடர்பில் ஆராய்ச்சிகளை முன்னெடுக்குமாறு பணிப்புரை விடுத்த ஆளுநர் புதிய இனங்களை அறிமுகப்படுத்தும் போது பாரம்பரிய இனங்களை அழிவடையாமலும் பாதுகாத்துக் கொள்வது விவசாய திணைக்களத்தின் பொறுப்பு என குறிப்பிட்டார். நுவரெலியா நோவூட்டில் பிரசார கூட்டம் இடம்பெற்றது. எதிர்வரும் தேர்தலின் போது வேறு நபர்கள் தெரிவு செய்யப்பட்டால் மக்கள் பணத்தை எவ்வாறு சூறையாடுவது பற்றி மாந்திரமே சிந்திப்பார்கள் என அண்ணா சந்திரசேகர் மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் அனுசா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தேசிய கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நோவூட்டில் நேற்று இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு சந்திரசேகரன் மறைந்தால்
1000 சந்திரசேகரன் உருவாக்குவான் என்று. இன்று இந்த சதீஷ்குமாரை நான் அப்படிதான் பார்க்கிறேன். என்னுடைய தந்தையின் வழியில் இன்னொரு சந்திரசேகரன் உருவாகி கொண்டு இருப்பதாக நான் பார்க்கிறேன். உங்களுடைய வாக்குகள் உங்களுடைய பிரதேசத்தில் இருந்து ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும், உங்களிலிருந்து ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும். நீங்கள் உங்களிலிருந்து ஒருவரை அந்த பிரதேச சபைக்கு அனுப்பினால்தான் அவர் உங்களுக்காக பேசுவார். ஏனையவர்களை அனுப்பினார் அவர்கள் அங்கு சென்று எப்படி உங்களுடைய பணத்தை சூறையாடுவது என்பது பற்றி மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். எங்களுடைய சதீஷ்குமார் தபால் பெட்டி சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிப்பதன் மூலம் இந்த சதீஷ்குமார் பிரதேச சபைக்கு சென்று உங்களுடைய பாதைகளையும் இந்த மைதானமும் இன்னமும் புனரமைப்புகள் பல மேற்கொண்டு அடுத்த முறை நான் இந்த இடத்திற்கு வரும்போது செழிப்பாக இந்த இடம் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு உங்களுடைய வாக்குகள் சதீஷ்குமாருக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். பெல்லைகமவில் உள்ள ஜேவிபி அலுவலகத்தில் உள்ள சின்ன அறையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க இன்றும் வசித்து வருகிறார் என்றும் கடந்த ஜனாதிபதிகளை போன்று ஜனாதிபதி மாளிகையில் வாழவில்லை என அமைச்சர் சுனில் ஹந்துனதி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரசார கூட்டம் இன்று மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேசத்தில் தாண்டியடி பகுதியில் நடைபெற்றது. பிரசாரத்தில் அமைச்சர் சுனில் ஹந்துனதி, பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் அணி தலைவி சேனா வனிதா, கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். විපක්ෂ කියන්නේ මොකද? අපට විරුද්ධව තියෙන එකම දේ. අපි ඔයාලව රවට්ටලා බොරු කියලා ඡන්දේ ගත්තලු. හැබැයි අපි නෙමෙයි බොරු කිව්වේ. ඕගොල්ලන්ට මතකයි. මෙරට ජනතාවට මතකයි. විපක්ෂ තමයි එදා ආණ්ඩු බලය තියාගෙන බොරු කිව්වේ. රනිල් වික්‍රමසිංහලා සජිත් ප්‍රේමදාසලා රාජපක්ෂලා තමයි බොරු කිව්වේ. අනුර කුමාර දිසානායක ஜனாதிபதி වුණොත් இங்கு உரையாற்றிய அமைச்சர் சுனில் ஹந்துனதி இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் ஜேவிபி தொடர்பில் பொய் பிரசாரங்களை முன்னெடுத்தனர். இன்றைய காலத்திலும் அதே பொய் பிரசாரங்களை முன்னெடுக்கின்றனர். ஜேவிபியினர் வந்தால் நாடு வங்குரோத்து அடையும், நாடு பின்னோக்கி செல்லும், அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அவர்களால் செய்ய முடியாது என பல்வேறுபட்ட பொய்களை கூறி வந்தனர். ஆனால் கட்சிக்கு வந்த 6 மாதங்களில் நாங்கள் பல விடயங்களை செய்து காட்டியிருக்கின்றோம். நாங்கள் எங்கள் வரப்பிரசாதங்களை எடுக்கவில்லை, ஏனென்றால் இது மக்களின் ஆட்சி என்ற காரணத்தினால் நாங்கள் வரப்பிரசாதங்களை எடுக்கவில்லை. ராஜபக்சக்களினால் இவ்வாறான ஆட்சி முறையினை ஏற்படுத்த முடியாது. அவர்கள் முன்னெடுத்தது குடும்ப ஆட்சி முறையாகும். ரணில் விக்ரமசிங்கவும் மக்களாட்சியை முன்னெடுக்கவில்லை. அவர் செய்தது அவர்களின் நண்பர்களின் ஆட்சியாகும். எங்களது அமைச்சர்களும் ஜனாதிபதியும் ஒருபோதும் மக்களுக்கு பாராமாக இருக்க மாட்டார்கள். நாங்கள் எங்களுக்கான மாளிகைகளை எடுத்திருந்தால் அதுக்கான செலவுகளை மக்கள் பணத்திலேயே செய்ய வேண்டும். மக்களுக்கு ஒரு சுமையும் இல்லாத அரசியலையே நாங்கள் செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். විපක්ෂ කියන්නේ මොකද? අපට විරුද්ධව තියෙන එකම දේ. අපි ඔයාලව රවට්ටලා බොරු කියලා ඡන්දේ ගත්තලු. හැබැයි අපි නෙමෙයි බොරු කිව්වේ. ඕගොල්ලන්ට මතකයි. මෙරට ජනතාවට මතකයි. විපක්ෂ තමයි එදා ආණ්ඩු බලය තියාගෙන බොරු කිව්වේ. රනිල් වික්‍රමසිංහලා සජිත් ප්‍රේමදාසලා රාජ நீர்த்தேவை ஒன்று இருக்கின்றது. விவசாயம் செய்வதாக இருக்கின்றார்கள். பெரும்போகத்தை மாத்திரம் நம்பி இங்கே விவசாயத்தில் ஈடுபட வேண்டி இருக்கின்றது. இதே நேரம் குளப்புறமைப்பு ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நீரை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் விவசாயத்தை இன்னும் ஒரு படி முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லை, குடிநீருக்கும் கூட இங்கே பல தட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம், இந்த ஆட்சி காலத்தில், தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நிச்சயமாக இந்த பிரதேசத்தை ஒரு செழிப்பான ஒரு பிரதேசமாக நாங்கள் மாற்றுவோம் என்பதில் நான் உறுதுணையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடக்குமுறைகளுக்கு எதிராக மன்னாரில் மேதின ஊர்வலம் நடத்தப்பட உள்ளதாக மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தின் வடக்கு மாகாண பொதுச் செயலாளர் நடராஜா தேவகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் தொடரும் அடக்குமுறைகள் மற்றும் வள சுரண்டல்களுக்கு எதிராகவும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் மேதின நிகழ்வு மன்னாரில் நடத்தப்பட உள்ளதாக மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தின் வடக்கு மாகாண பொதுச் செயலாளர் நடராஜா தேவகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். மே தினத்தை முதலாக சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கு எதிராக விவசாயிகள் ஒன்று கூடல் என்ற துணைப்பொருளில்
மன்னார் நகரில் மேதின நினைவுகூரலை செய்ய இருக்கிறோம். மன்னார் முற்றுமுழுதாக ஒரு சுரண்டலுக்கும் இங்குள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் இங்குள்ள காணிகள் வளங்களையும் சுரண்டுவதில் முதன்மையான ஒரு பிரதேசமாக இலங்கையில் மாறியிருக்கிறது. மீனவர்களுடைய ஒட்டுமொத்தமான வருமானங்கள் அவர்களுடைய இடங்கள் என்று அளிக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் திட்டமிட்டு இந்திய ட்ரோலர்களுடைய அத்துமீறல்கள் மூலம் இங்கு பாரிய நெருக்கடியை இங்குள்ள மீனவர்கள் சந்திக்கிறார்கள். ஒட்டுமொத்தமான இலங்கையில் உள்ள விவசாயிகள் மற்றும் மலையக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மன்னார் நகரில் ஒன்று கூடி இதற்கெதிராக மன்னார் மக்களுக்கு ஆதரவாக இந்த மே தினத்தை செய்வதற்காக நாங்கள் முடிவு செய்திருந்தோம். மன்னார் பழைய பஸ் ஸ்டாண்ட், அதாவது சைனா பஜார் என்று கூடப்படுகின்ற பஸ் ஸ்டாண்டில் இந்த நிகழ்வை நடத்துகிறோம். மேதின ஊர்வலம் மாலை 2 மணிக்கு ஸ்டேடியத்தில் இருந்து ஆரம்பித்து வைத்தியசாலை வீதியூடாக வந்து தாழ்வாடு மன்னார் வீதியூடாக சைனா பஜார் திடலை வந்தடைந்து 3 மணிக்கு நாங்கள் பொதுக்கூட்டம் வைத்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாயையான தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. உண்மையில் காணாமல் போனவர்களுக்கான அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற தீர்வை சொல்வதற்கு ஜனாதிபதிக்கு முடியும். ஏனென்றால் அவர் அந்த அரசாங்கத்தில் இதுவரையும் உள்ள அந்த அடக்குமுறையில் இல்லாத என்ற ஒரு பெயரை கொண்டவர். அவர் இருக்கிறார்களா இல்லையா என்ற முடிவை சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக அத்துமீறி அடாவடித்தனங்கள் செய்து இங்கு பல காணிகளை கைப்பற்றுகிறார்கள். ஆகவே இது திட்டமிட்டு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. சகல 8 மாகாணங்களில் எங்களுடைய உள்ள விவசாயிகள், அங்குள்ள மக்கள் திட்ட ஒன்றிய உறுப்பினர்கள் இந்த மே தினத்தில் கலந்து கொள்கிறார்கள். 1000 பேருக்கு மேல் மன்னாரில் நாங்கள் அணிதிரண்டு இந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் இந்த சுரண்டல் மற்றும் இதுக்கு எதிராகவும் நாங்கள் இந்த மே தினத்தை நினைவு கூறுவோம். அம்பாறை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு களத்தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வீடுகள் மற்றும் சூழல்களை டெங்கு நுளம்புகள் பரவக்கூடியதாக வைத்திருந்த சிலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டதுடன் எச்சரிக்கையுடனான ஆலோசனையும் வழங்கப்பட்டன. டெங்கு தடுப்பு களப்பணியானது கல்முனை பிராந்திய சுகாதார சேவை பணிமனையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷக்கீலா இசுதீன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய ஜே மதன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. பொருளாதார கணக்கெடுப்பை 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் நடாத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உயர்கல்வி ஒத்துழைப்புக்கான கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜயதிச இதனை குறிப்பிட்டார். පොහොසත් රටක් ලස්සන ජීවිතයක් ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ ශිෂ්ට සම්පන්න පුරවැසියෙක් දියුණු මානව සම්පතක් නිර්මාණය කිරීමේ අභිමතාර්ථය පෙරදරි කරගෙන ජාත්‍යන්තර විශ්වවිද්‍යාලවල පශ්චාත්තුපාදී අධ්‍යාපන අවස්ථා ශ්‍රී ලාංකික සිසුන්ට හිමි කර දීම එක් ප්‍රායෝගික බලගැන්වීමක් හැටියට අපි සැලකනවා. இலங்கை பட்டதாரி மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான ஒத்துழைப்புகளை உருவாக்குவதற்காக உலகளாவிய ரீதியில் தரப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்களில் முதல்நிலையை வகிக்கின்ற சிங்கப்பூர் குடியரசின் தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கையின் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலம் இலங்கை மாணவர்களுக்கு சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தில்
கல்வியில் கலாநிதி பட்டம் உள்ளிட்ட பட்டப்பின் படிப்புகளை மேற்கொள்வதற்கும் இயலளவு விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களில் பங்கெடுப்பதற்கும் ஒருங்கிணைந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ඊළඟ යෝජනාව ගරු ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කළේ ආර්ථික සංගණනය 2025-26 සම්බන්ධයෙන් 2013-14 වර්ෂයන්හිදී ජනලේඛන හා සංඛ්‍යාලේඛන දෙපාර්තමේන්තුව විසින් අවසන් වරට ආර්ථික සංගණනයක් පවත්වලා තියෙනවා. இதனிடையே பொருளாதார கணக்கெடுப்பு 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2013-14 ஆண்டில் குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தால் இறுதியாக பொருளாதார கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த கணக்கெடுப்பில் திரட்டப்பட்ட தரவுகளை காலத்தோடு தழுவியதாக இற்றைப்படுத்துவதற்காக விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத பொருளாதார செயற்பாடுகளை வேறு வேறாக 2 கட்டங்களாக உள்ளடக்கும் வகையில் திணைக்களத்தால் 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் பொருளாதார கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. அதற்கிணங்க 2025 ஆண்டில் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் 2026 ஆண்டில் விவசாயம் சாராத நடவடிக்கைகளை கணக்கெடுப்புக்கு உள்ளடக்கும் வகையில் பொருளாதார கணக்கெடுப்பு 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் நடத்துவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்துடன் 2025 ஆண்டு மே மாதம் 10ஆம் திகதி தொடக்கம் 16ஆம் திகதி வரை வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2025 වර්ෂයේ මැයි මාස 10 සිට 16 දක්වා වෙසක් සතිය ලෙස ප්‍රකාශයට පත් කිරීමටත් 2569வது பௌத்த வருடத்தின் பெசாக் மகோத்சவம் புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு, பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் பௌத்த விவகாரங்கள் திணைக்களமும் இணைந்து நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நுவரெலியா சர்வதேச பௌத்த நிலைய விகாரையில் நடத்துவது பொருத்தமானதென கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கிணங்க நுவரெலியா சர்வதேச பௌத்த நிலைய விகாரையை மையமாக கொண்டு தேசிய வெசாக் மகோத்சவத்தை நடாத்துவதற்கும் 2025 ஆண்டு மே மாதம் 10ஆம் திகதி தொடக்கம் 16ஆம் திகதி வரை வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்துவதற்கும் குறித்த காலப்பகுதியில் பல்வேறு பௌத்த மத நிகழ்ச்சி திட்டங்களை ஒழுங்கமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கும் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் மற்றும் புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. වැවිලි සහ ප්‍රජා යටිතල පහසුකම් අමාත්‍යාංශයේ විෂය පතයට අදාළව රාජ්‍ය ප්‍රතිපත්තීන්ගේ ප්‍රමුඛත්වය අනුව 2025 වර්ෂය තුලදී දැනට පවතින පනත් සංශෝධනය කිරීමේ සහ අලුතින් පනත් සම්පාදනය කිරීමේ අවශ්‍යතාවය හඳුනාගෙන තියෙනවා. இதனிடையே பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் விடயத்தானத்திற்குரிய புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தல் மற்றும் தற்போதுள்ள சட்டங்களை திருத்தம் செய்யவும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் விடயத்தானத்திற்குரிய அரச கொள்கைகளின் முன்னுரிமைக்கமைய 2025 ஆண்டில் தற்போதுள்ள சட்டங்களை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சட்டங்களை தயாரிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தல் மற்றும் சட்டங்களை திருத்தம் செய்தல் 2025 ஆண்டின் அரச சட்ட வரைவாக்க வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்காக பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. අමාත්‍ය මණ්ඩලය අනුමැතිය ලබා ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க எதிர்வரும் மே மாதம் 3ஆம் திகதி வியட்நாமுக்கு விஜயம் செய்ய உள்ளார். மே 3ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை அவர் அங்கு தங்கியிருப்பதுடன் பல்வேறு ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திட உள்ளார். මේ මාසේ 3 වෙනිදා ඉඳලා 6 වෙනිදා දක්වා ගරු ජනාධිපතිතුමා වියට්නාමේ රාජ්‍ය සංචාරක නිරත වෙනවා. විශේෂයෙන් ජාත්‍යන්තර වෙසක් දිනයත් පදනම් කරගෙන ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் மே மாதம் 3ஆம் திகதி வியட்நாமுக்கு விஜயம் செய்யவுள்ளார். மே 3ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை அவர் அங்கு தங்கியிருப்பதுடன் பல்வேறு ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திடவுள்ளார். ගරු ජනාධිපතිතුමා වියට්නාමේ රාජ්‍ය සංචාරක නිරත වෙනවා. நாட்டில் பல்வேறு பாதாள குழுக்கள் இயங்குகின்றன. அந்த குழுக்களுக்கு இடையே இடம்பெறுகின்ற மோதல்களே துப்பாக்கி பிரயோக சம்பவங்களுக்கு காரணம். இதனை கட்டுப்படுத்துவதற்கு பாதுகாப்பு தரப்பினர் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஒரு சிலர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட போதும் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. தேவைப்படும் நபர்களை நாம் வெளிநாட்டில் இருந்து அழைத்து வர ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளோம். இவை தொடர்பில் அனைத்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றது. போதைப்பொருள் விநியோகத்தர்கள், பாதாள குழுவினர், அரசியல் பின்புலம் கொண்டோர் இணைந்து
வெவ்வேறு பிரதேசங்களில் செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்தனர். அதற்கு அரசாங்க இயந்திரத்தை சேர்ந்தோரும் ஆதரவு வழங்கினர். நாம் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் 3வது கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான முன்னாய்த்த செயலமர்வு இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் 3வது கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான முன்னாய்த்த செயலமர்வு யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மானா பிரதீபன் தலைமையில் இன்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. தலைமை உரையாற்றிய தெரிவத்தாட்சி அலுவலர் பொறுப்பாக நியமிக்கப்படும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் ஒவ்வொருவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய முழுமையான பொறுப்பு மற்றும் அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பதனால் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என தெரிவித்தார். இதன்போது சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் பிராந்திய தேர்தல் ஆணையாளர் இன சசீலன் விளக்கமளித்தார். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.